அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம கடந்த வகுப்புல இந்த பஞ்சதசியினுடைய பூத விவேக பகுதியில 16 செயல்கள் வரைக்கும் பார்த்தோம். அந்த 16 செயல்கள்ல கடைசியா பார்த்த செயல்ல என்ன சொன்னாங்கன்னா, 3 விதமான பேதங்கள். ஸ்வகத பேதம், சஜாதீய பேதம், விஜாதீய பேதம் என்று 3 பேதங்களை அறிமுகப்படுத்தினார். இப்ப இதுல ஸ்வகத பேதம் அப்படின்னா, ஒரு பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளின் வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மரத்துல வேரு, தண்டு, கிளை, இலை, பூ அப்படின்னு பல வேறுபாடுகள் இருக்கிறது இல்லையா? அது மாரி நெறைய வேறுபாடுகள் ஒரே விஷயத்துல இருக்கும். ஆனா அதுதான் ஸ்வகத பேதம் என்று பெயர். அடுத்தது சஜாதீய பேதம் என்றால், அதே இனத்தில வேறுபாடு. எப்படின்னா, ஒரு மரம், இன்னொரு மரம். ஒரு மனிதன், இன்னொரு மனிதன். ஒரு மோதிரம், இன்னொரு மோதிரம். இந்த மாரி 2 விஷயங்கள் இருக்கும். ஆனா அது ஒரே இனம். அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சஜாதீய பேதம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டியது. அடுத்தது விஜாதீய பேதம் அப்படின்னா, இது இன வேறுபாடுகள். வேறு வேறு இனம். அது எப்படின்னா, மரம் ஒரு பக்கம், கல் ஒரு பக்கம். 2 சம்மந்தமே இல்ல. மரமும், கல்லும் ஒரே இனம் கிடையாது. வேறு வேறு இனம். அது மாரி மனிதன், விலங்கு. மனிதன் வேறு இனம், விலங்கு வேறு இனம். அது மாரி தங்கம், இரும்பு. தங்கம் வேறு இனம், இரும்பு வேறு இனம். இப்படிதான் நம்ம விஜாதீய பேதம், சஜாதீய பேதம், ஸ்வகத பேதம் என்று 3 பேதங்களை பார்த்தோம். இப்ப இதுல பிரம்மத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாரி பேதங்கள் நம்மால் உண்டாக்கப்பட்டது. ஆனா வேதத்தினுடைய வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்கமேவ அத்விதீயம் அப்படிங்கிறது தான் மகா வாக்கியம். ஏக்கம் ஏவ அப்படின்னா அந்த ஒன்று மட்டுமே இருக்கிறது. ஒன்று இருக்கிறதுன்னு கூட சொல்றதில்ல. ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அது அத்விதீயம் என்று சொல்கிறது என்று நம்ம பார்த்தோம். ஏக்கமேவ அத்விதீயம். அப்ப நம்ம கேட்டோம், ஏங்க அத்விதீயம்னு ஏன் சொல்லணும்? இரண்டற்றதுங்கிற வார்த்தை தேவையா? ஒன்றுன்னு சொன்னா போதாதா? அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம சொன்னோம். ஒன்றுன்னு சொன்னா இன்னொன்று இருக்கா? அப்படிங்கிற கேள்வி வந்துறக்கூடாது. அதனால இரண்டற்றதுன்னு சொன்னா 2 இல்லை என்றால் அங்கு ஒன்று தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதனால அத்விதீயம்ங்கிற வார்த்தைய சாஸ்திரம் கையாளுது. அப்ப எவ்வளவு ஒரு நுணுக்கமான விஷயத்த ரிஷிகள் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்ப பிரம்மத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, அது எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பகுதியாக சின்ன சின்ன விஷயங்களாக பிரிக்க முடியுமா? அப்படின்னு நீங்க சகத பேதத்துல பார்த்தா முடியாது. அல்லது சஜாதீய பேதத்துல நான் ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன். இது ஒரு மிருகம், அது ஒரு மிருகம் அப்படின்ட்டு ஒரே இனத்துல 2 இருப்பது போல, பிரம்மத்திலேயே இங்க ஒரு பிரம்மம் இருக்கு, இன்னொரு பிரம்மம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியும் ஒரு பேதம் இல்ல. சரி. அப்படி பார்த்தா, இப்போ ஒரே இனம் இது அப்படி இல்லன்னு சொல்ட்டீங்க. அப்ப மரம், கல் அப்படின்னு சொல்ற மாரி, மனிதன், விலங்குன்னு சொல்ற மாரி விஜாதீய பேதத்துல எடுத்துக்கிட்டு, பிரம்மம் ஒண்ணு இருக்கு, பிரம்மத்துக்கு எதிரா இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அப்படியும் சொல்ல முடியாது. அததான் எங்க சாஸ்திரம் நிரூபிக்குது. ஏன்னா நம்ம இந்த மாரியெல்லாம் குதர்க்கமா கேள்வி கேட்போம். பூர்வ பட்சிகளும் இந்த மாரி கேள்விகள் அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் சாஸ்திரம் ஆராய்ந்து பார்த்து, எப்படி கேள்வி கேட்னாலும், நம்ம எப்படி கேள்வி கேட்டு மடக்குனாலும், ஞானிகள் இடத்துல, ரிஷிகள் இடத்துல அதுக்கான பதில் தெளிவா இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சாஸ்திரங்கள் மூலமா பார்க்க முடியுது. அப்ப இந்த 3 பேதங்களும் உண்மையில் பிரம்மத்திடத்திலே இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப தேக நானாஸ்தி கிஞ்சன. இந்த உடல் நான் அல்ல. அப்ப இந்த உடல் நான் அல்ல, அப்ப இந்த மனம் நான் அல்ல அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா நேர்த்தி பண்ணும்போது, அங்க எல்லாமே நீங்கி இருப்பது ஒன்றே ஒன்று. அது பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிறத சாஸ்திரம் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்குது. அப்ப எங்க கடைசியில இப்ப நம்ம அப்படி பார்த்தா, எதுக்கு இத்தன விஷயங்கள வருது? எதற்காக இத்தன விஷயங்கள் நம்ம இல்லன்னு நீக்கணும்? இது எல்லாம் தேவைதானா? இப்படியெல்லாம் ஒரு கொண்டு வரணுமா? வெறும் பிரம்மம் மட்டும் இருந்தா போதாதா? அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம கேட்போம். எப்படி இருந்தாலும் ஏங்க பிரம்மம்னு சொல்றீங்க, பிரம்மம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றீங்க, உலகம் இல்லங்கிறீங்க. அப்புறம் உலகம் ஈஸ்வரன்ங்கிறீங்க. எப்படியே குழப்புறீங்களே! அதுக்கு கம்முனு நீங்க ஒரே வார்த்தையில பிரம்மம் மட்டும் தான் இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் அப்படின்னா, அது அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே! நம்ம தான் உலகத்த அனுபவிக்கிறோமே! அப்படி நம்ம சொன்னா நம்ம மனசு ஏத்துக்காது. ஏன்னா நான் எனக்கு வேறாக இன்னொரு மனிதனை பார்க்கிறேன்.
அப்ப 2வது ஒரு மனிதன் இருக்கிறான். அப்ப என்னைப் போலவே இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்ற அந்த சஜாத்திய பேதம் என்னிடத்திலே காணப்படும். அப்புறம் நான் இருக்கிறேன், மிருகம் இருக்கிறது. நான் இருக்கிறேன், பறவை இருக்கிறது. நான் இருக்கிறேன், கல்லு மண்ணெல்லாம் இருக்கிறது என்று விஜாதிய பேதம் என்னிடத்திலே காணப்படும். அப்புறம் சுகத பேதத்துல என்ன பண்றேன்? ஒரு மரத்துல எப்படி கிளை இருக்கிறது, வேர் இருக்கிறது, கனி இருக்கிறது என்று பார்க்கிறேனோ, அது மாரி என்னிடத்திலேயே பார்த்தீங்களா, குடல் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, லிவர் இருக்கிறது, கிட்னி இருக்கிறதுன்னு சொல்றேன். அப்ப இவ்வளவு வேறுபாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிற நான் எப்படி இதெல்லாம் இல்லை, இருப்பது இறைவன் மாத்திரமேங்கிறத எடுத்த எடுப்புல ஏத்துக்க முடியும்? முடியாது. அதுக்கு தான் ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள நமக்கு சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க. அப்படி நிரூபிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "சர்வம் கல்விதம் பிரம்மா" எல்லாமே இறை அம்சம்னு சொல்றாங்க. அப்ப உடனே நமக்கு சந்தேகம் வரும். அப்ப எல்லாமே இறை அம்சம்னா, இத்தன அம்சங்கள் இறைவனிடத்துல இருக்குது அப்படிங்கும்போது, அப்ப இறைவன் இவ்வளவு பேர சேர்த்து எப்படி இருப்பான்? அப்படின்னு ஒரு எட்டாத கற்பனைக்கு நம்ம மனசு போகுது இல்லையா? அப்படிதான் நம்ம மனசு போகும். நம்ம மனச வந்து பிராக்டிகலா பார்க்கணும். நான் எப்பயுமே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பிராக்டிகலாவே சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படின்னா, இப்ப நான் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே என்னுடைய உருவம் கண்ணாடியில தெரியுது. அதுல நான் பார்க்கும்போது என்னுடைய 2 கண்ணு, என்னுடைய மூக்கு, என்னுடைய நாக்குன்னு எல்லாமே நான் பார்க்கிறேனே. அப்ப அது மாரி நீங்க சொல்றத பார்த்தா, இங்க சர்வம் கல்விதம் பிரம்மம் அப்படின்னா, இங்க எல்லாமே பிரம்மமயம். சர்வம் பிரம்மமயம்ன்னு சொன்னா, அப்ப நாயி, பேயி, எருமை, மாடு, மனுஷன் எல்லாமே பிரம்மமா? அப்ப இவ்வளவும் எப்படிங்க பிரம்மம்? நம்பவே முடியல. இப்படி இருக்குமா பிரம்மம்? அப்ப பிரம்மத்தினுடைய தோற்றம், பிரதிபிம்பம் இப்படியா இருக்கும்? அப்ப பிரம்மம் கண்ணாடியில பாக்குதுன்னா, இவ்வளவு விஷயங்களோட அந்த பிரம்மம் இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கண்ணாடியில பார்த்து நம்ம நாக்கு, மூக்கு தெரியிற மாரி பிரம்மத்தினுடைய உருவங்களா இத்தனை பிரதிபிம்பித்து பார்க்கப்படுகிறது என்ற ஒரு சந்தேகத்தோட நம்ம இந்த உலகத்த பார்க்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? அப்படி சொல்ல வருதுன்னா, அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஓமானத்துக்காக கண்ணாடி ஓமானம் குடுக்குறோம். எப்படி குடுக்குறோம்னா, நீ இருப்பதை 2வதாக பார்க்கதற்கு உனக்கு எப்படி ஒரு ஊடகமாக கண்ணாடி இருக்கோ, அந்த கண்ணாடியில நீ உன்னுடைய உருவத்த பார்த்து, நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறாயோ, அதுபோல பிரம்மம் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்குதுன்னு சொன்ன உடனே, நாம இங்க இருக்கிற உருவங்களை எல்லாம் கடவுளா பாத்துற முடியாது. அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ உருவத்துல வந்ததுனால ஒரு ஓமானமா நான் கண்ணாடியும், உன்னுடைய பிரதிபிம்ப உருவத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் குடுக்குறோம். ஆனா உருவமற்ற இருப்பு இங்க உருவமாக தெரியறத வச்சு நீ கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்ற அந்த உணர்வை தான் நீ பார்க்கணும். அப்படி பார்த்தா இங்க பேதமை எங்கும் இல்லை. அது மட்டுமே இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான உண்மை நிரூபிக்கப்படும் என்று சொல்லுது. அப்ப நாம இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம நடைமுறையில எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கிறேன். நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தா, என்னுடைய உருவம் தெரியுது. அந்த உருவத்துல என்னுடைய தலைமுடி, என்னுடைய முகம், என்னுடைய கண்ணு, மூக்கு எல்லாம் தெரியுது. நான் தனித்தனி பார்ட்ஸா பார்க்கும்போது எனக்கு இத்தனை இருக்கிற மாரி தெரியுது. ஆனா, நான் ஒரே உடல் என்று நான் பார்க்கும்போது, எனக்கு அந்த கண்ணாடியில இத்தன பேதமைகள் இல்ல. நான் ஒரே உடல் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா, அப்படி பிரதிபிம்பித்து பார்க்கின்ற என்னுடைய உடல் வந்து கண்ணாடியில தான் பிரதிபிம்பித்து இருக்குது. ஆனா, என்னுடைய உயிர யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா போகணும். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா போயிட்டு, கண்ணாடியில ஒரு பிரதிபிம்ப உருவம் தெரியுது, தெரியுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா, அந்த பிரதிபிம்ப உருவம் ஸ்தூல வடிவத்துல தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா, சூட்சும வடிவமாகிய என்னுடைய உயிரு கண்ணாடியில தெரியுமா? தெரியாதுல்ல. அதே மாரி தாங்க இங்க புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க தான் மைண்ட் தான் கண்ணாடி. இந்த கண்ணாடி வழியா அந்த பிரம்மம் தன்னை ஊடுருவி பார்க்கும்போது, அதனுடைய சூட்சும வடிவம் இங்கே பார்க்க முடியாது. ஸ்தூல வடிவங்கள்ல தெரிகிறத வச்சுக்கிட்டு இது பிரம்மம்ங்கிற முடிவுக்கு வந்துறக்கூடாது. ஆனா ஏன் நம்ம அத பிரம்மம்னு சொல்றோம்? மீண்டும் அதே ரிவர்ஸ்ல வாங்க. நீங்க எப்படி உங்கள போய் கண்ணாடியில பார்த்துட்டு, இந்த உருவம் என்னது தான் நம்புறீங்களோ, அந்த உருவம் உங்களது மாரியே இருக்கிறதுனால அது எனக்கு வேறாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஆனால் அது பிரதிபிம்பம் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களோ, அதுபோலவே இங்கு பிரம்மமும் இந்த பிரபஞ்ச படைப்பை பார்த்து, இது என்னுடைய பிரதிபிம்பம் தான். இது என்னுடைய தோற்றம் மட்டும் தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளுதுங்க. அந்த கண்ணாடியில் தெரியிற உருவம் உண்மையா? கிடையவே கிடையாது. உங்க உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சாலும் அது தோற்றம் மாத்திரமே. அதுபோல இந்த உலகம் உங்க முன்னாடி தெரிஞ்சாலும் தோற்றம் மாத்திரமே. அப்படின்னு எவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயத்த வந்து மகான்கள் புரிய வைக்க எவ்வளவு பாடாத பாடு பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு நுணுக்கமான விஷயத்துக்குள்ள போய் பாருங்க.
நீங்க வெளிய தெரியிற புற விஷயங்கள வச்சுக்கிட்டு இப்படி நீங்க பார்க்க பல்வேறு வடிவங்கள்ல உலகம் இருக்கிற மாரி தான் தெரியும். அதுல அவன் ஏன் அப்படி இருக்கிறான், இவன் ஏன் இப்படி இருக்காங்கிற வேறுபாடுகள் தெரியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற உணர்வ நீங்க பார்த்தீங்கன்னா, சர்வம் பிரம்மமயம்னு சொல்ல முடியும். கண்ணாடியில் தெரியிற உருவத்துல கண்ணு முதல் கால் வரைக்கும் உங்க உருவம் தான். அப்ப சர்வம் நீங்க தானே! அந்த மாதிரி பார்க்க சொல்றது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஏத்துக்கிட்டா, இங்க பேதமைகள் காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு புரிய வைக்குது. இந்த 16வது ஸ்லோகம். அப்ப இத நம்ம நல்லா உள்ள வாங்கிட்டா, நமக்கு ஸ்வகத பேதம் கரைஞ்சு போகும். சஜாதீய பேதம் கரைந்து போகும். விஜாதீய பேதமும் கரைந்து போகும். அப்ப எது மிஞ்சும்? அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமே மிஞ்சும். அதுக்கு வந்து அகண்ட சித்தம், நிர்பேத ஸ்வரூபம், அத்வைத அனுபவம் என்று பெயர். அப்படிதான் இங்க சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு நிரூபணம் பண்ணுது. அடுத்தது ஸ்லோகம் 16 போலாம். இப்ப நான் நேற்று பார்த்த ஸ்லோகத்த உங்களுக்கு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி, அது எக்ஸாக்ட்டா அந்த 3 பேதங்கள்ல இருந்து எப்படி சாஸ்திரம் பிரிச்சு காட்டுதுங்கிறத சொல்லிட்டேன். இப்ப ஸ்லோகம் 16 என்ன சொல்லுதுன்னா, "ததா சத் வஸ்துனோ பேத த்ரயம் பிராப்தம் நிவாரியதே ஐக்கிய அவதாரண துவைத பிரதிஷேதைஸ்திரிபி கர்மாத்." இந்த இடத்துல என்ன சொல்லிக் கொடுக்கிறது சாஸ்திரம் அப்படின்னா, வித்யாரண்யர் வந்து இந்த பஞ்சதசி நூல்ல அருமையா இந்த 16வது ஸ்லோகத்துல விளக்கம் கொடுக்கிறார். அதாவது சத்து என்னும் உண்மை பொருளில் தோன்றுவதாக கருதப்படும் 3 வகையான வேறுபாடுகளும் வரிசையாக 3 விதமான நிராகரிப்புகளால் நீக்கப்படுகின்றன. அந்த நிராகரிப்பு என்ன? ஒருமையை உறுதி செய்தல். இருப்பது இறைவன் மட்டும்தான் என்ற ஒரே விஷயத்தை நம்ம ஆணித்தரமா ஏற்றுக்கொள்ளும்போது, மற்ற 3ம் நாம் நிராகரிக்க முடியும். அப்புறம் 2வது ஒரு விஷயம் இருப்பதை மறுத்தல். இது ரொம்ப முக்கியம். 3வது பேதத்தை முழுமையாக நிராகரித்தல். இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒருமையை உறுதி செய்யணும். 2வதாக ஒன்று இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்புறம் 3 பேதங்கள் வழியா நம்ம சிக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம பார்த்தா, இருப்பது ஒன்றே. அது இருப்பு மட்டுமே. அது இறைவன் மட்டுமே. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ற வர விஷயம் என்ன? ஸ்வகத, சஜாதீய, விஜாதீய என்ற 3 வேறுபாடுகள் உலகப் பொருட்களுக்கே உரித்தானவைகள். ஆனால் சத்தாகிய இருப்பு என்ற பிரம்மத்தினிடத்திலே இந்த வேறுபாடுகள் இல்லவே இல்லை என்று அருமையா புரிய வைக்கிறதா இந்த 16வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்ப இங்க 17வது ஸ்லோகம் இன்றைக்கு தொடங்குறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, சதோ நாவயவாக சங்கியாஸ்தத் அம்சஸ்ய அனிரூபணாத் நாமரூபே ந தஸ்ய அம்சௌ தயோர் அத்யாப்ய அனுத்பவாத் அப்படிங்கிற ஒரு அருமையான உண்மைய இங்க புரிய வைக்குது. அதாவது சத்து என்னும் உண்மை பொருளில் அவயவங்கள் பொருந்திய பல பகுதிகள் உள்ளன என்று எண்ணவே முடியாது. ஏனென்றால் அதன் எந்த ஒரு பகுதியையும் தனித்து காட்ட இயலவே இயலாது. பெயரும் வடிவமும் அதற்குரிய பகுதிகளாக இல்லவே இல்லை. ஏனெனில் அவைகள் இன்றளவும் தன்னிச்சையாக உருவாகியவைகள் அல்ல அப்படிங்கறத இங்க நிரூபிக்கிறார். அத்யாப்ய அனுத்பவாத் அப்படின்ட்டார். அப்ப என்னன்னா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த செயல் அப்படின்னா, சத்து அப்படிங்கிற ஒரு இருப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம பிரம்மம், ஆத்மா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அது உண்மையிலே அதனிடத்துல வந்து இந்த பகுதி, அந்த பகுதி என்று பிரித்து பார்க்கின்ற அவயவங்கள் கிடையாது. ஏன் அவயவங்கள் கிடையாது அப்படின்னா, அந்த இருப்புக்கு வந்து உருவம் இல்ல. இப்ப நம்மள மாரி ஒரு உருவம் இருந்தா, இது கை, இது காலு, இது முகம் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்ற மாரி, பிரம்மமாகிய இருப்பாகிய சத்தின் இடத்துல இந்தந்த உருவத்துல இந்தந்த பகுதிங்கன்னு எடுத்து பிரிச்சு பார்க்க முடியுமான்னா, அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அதனிடத்துல அவயவங்கள் இல்லை. ஏனெனில் அதில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் தனியாக காட்டவும் முடியாது. பெயரும் வடிவமும் கூட அதன் பகுதிகள் கிடையாது. அவைகள் சத்திற்கு வெளியே தனித்து தோன்றியவைகளும் இல்லை. அதன் மீது தோற்றமாக அமைந்தவை அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து திருப்பியும் அதே கண்ணாடி ஓமானத்துக்கு நம்ம இந்த இடத்துக்கு போகணும். எப்படி போலாம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு கண்ணாடிய உருவாக்கி, அந்த கண்ணாடி வழியா என்னுடைய உருவத்த பார்க்கிறேன். அப்ப பார்க்கும்போது 2வதாக என்னைப் போல ஒரு மனிதன் அந்த கண்ணாடியில தெரியிறான். அப்படி தெரிகின்றவன் என்னை மாதிரியே இருக்கிறான். என்னுடைய தோற்றம் தான். ஆனா அது உண்மையிலயா இருக்கான்னா, இல்ல. அது தோற்றம் மாத்திரமேங்கிறது எனக்கு புரியும். எப்படி? அந்த கண்ணாடியே உருவாக்கியவன் நான் தானே. அப்ப நான் உருவாக்கின கண்ணாடி வழியா நான் என்ன பார்த்துட்டு, ஓ! நான் இப்படிதான் இருக்கிறேன். என்னுடைய உருவம் அப்படியே பிரதிபிம்பித்து காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த பக்கம் நான் இருக்கிறவன் தான் உண்மை. அந்த பக்கம் தெரிகிறது தோற்றம் மாத்திரமே. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா தோற்றம் மாத்திரமே நான் புரிஞ்சுக்கிட்டாலும்,
அந்த தோற்றம் எப்படி உண்டாகியதுங்கிறத நான் பார்க்கும்போது, நான் உருவாக்கிய கண்ணாடி தான் அந்த தோற்றத்தை உருவாக்கி காட்டியது. அதே விஷயத்த அப்படியே இங்க பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கான ஒரு ஊடகத்த உண்டு பண்ணுது. அந்த ஊடகம் தான் இங்க மனசு. அப்ப அந்த ஊடகம்ங்கிற மனதுல வந்து தன்னை பார்க்கும்போது, தன்னுடைய உருவம் வந்து அங்க கண்ணுக்கு தெரியாத உருவமா இருக்கிறத எப்படி பிரம்மம் வந்து அந்த ஊடகத்தின் வழியா பார்க்க முடியும்? அது என்ன பண்ணுதுன்னா, கண்ணாடிங்கிற ஒரு மனச உருவாக்கி, அதன் வழியா தன்னை பார்க்க தொடங்குன உடனே, அதனுடைய சக்தியானது, அந்த பிரம்மத்தினுடைய வைபவமானது என்ன பண்ணுதுன்னா, பலவாறாக அந்த கண்ணாடியில காட்சிப்படுது. அப்படி பலவிதமான காட்சிகள்ல இந்த உலகம் உண்டாகி, இவ்வளவு பேர் இருக்கிற மாரியும், அந்த பிரம்மத்துல வந்து சூரியன், சந்திரன், இப்போ இந்த பல கோள்கள், அதுல மனிதர்கள், மிருகங்கள் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற மாரி நாம இங்க வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கிறத, பிரம்மம் வந்து தன்னுடைய மகா சக்தியினால, தன்னுடைய மாயா சக்தியினால, அந்த ஊடகத்தின் வழியா இப்படி பாக்குது. ஆனா இது உண்மையே கிடையாது. இது பூரா தோற்றம் மாத்திரமேங்கிறது பிரம்மத்துக்கு நல்லா தெரியுது. அப்ப பிரம்மம் வந்து தன்னுடைய உருவமற்ற ஒரு விஷயத்த இந்த மனம்ங்கிற ஊடகம் இவ்வளவு உருவங்கள உண்டாக்குதுங்கிறது பிரம்மத்துக்கு தெரியறதுனால, அதனால பிரம்மம் பாதிப்பது கிடையாது. ஏன்னா பிரம்மம் அதுல சம்பந்தப்படாம இருக்குது. அது கண்ணாடிக்கு வெளிய தான் நின்னுகிட்டு இருக்கு. நான் சொல்ற கண்ணாடி வந்து மனசு. நல்லா இன்டெப்த்தா பாடம் கவனிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அப்டேட்டட் லெசன். அதாவது நான் சொல்ற பிரம்மம் வந்து தானே உருவாக்கிய ஒரு மனசுங்கிற கண்ணாடியில இவ்வளவு பெரிய விஷயங்கள தோற்றுவித்து பாக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த ஹோல் யுனிவர்ஸலே கிரியேட் பண்ணுது. ஆனா இந்த கிரியேஷன் வந்து அதனுடைய சக்தி தான். அதனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு மகா சக்தி வந்து இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பை உண்டு பண்ணி, அத பிரம்மம் நம்மள மாரி கண்ணுல பாக்குதான்னா இல்ல. அது உணர்வு தானே. உணருது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது அது உணரும். ஆனா அத எடுத்து சொல்வதற்கு இன்னொருத்தங்க இல்லையே. இப்ப நீங்களும் நானும் வந்து நடைமுறையில பார்த்தா என்ன பண்ணுவோம்? நான் கண்ணாடியில பார்த்துட்டு, "ஏங்க நான் இப்படி இருக்கிறேன். தலை கொஞ்சம் இப்படி முடி இப்படி இருக்குது. இந்த கொஞ்சம் சொட்டையா இருக்குது. அல்லது முடி கொஞ்சம் நரைச்சு போச்சு." அப்படின்னு என்ன பத்தி கமெண்ட்ஸ நான் இன்னொருத்தர்கிட்ட கூட பக்கத்துல இருக்கிறவர்ட்ட சொல்லலாம். கண்ணாடியில பார்த்து வருத்தம் கூட படலாம். "நான் முன்ன சின்ன வயசுல அழகா இருந்தேங்க. இப்ப வயசாயிடுச்சு. கிழடு தட்டி போச்சு. முகமெல்லாம் சுருங்கிடுச்சு." அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான். இது நடைமுறையில நம்மகிட்ட ஸ்தூல வடிவங்கள்ல ஏற்படுற பிரச்சனைய கொண்டு போயி, சூட்சும வடிவாகிய பிரம்மத்துக்கிட்ட கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப என்ன நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளம்னா, பிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால வர்ற ப்ராப்ளம். அத இங்க சொல்லிக் குடுக்குறாரு. எப்படி சொல்லிக் குடுக்குறாருன்னா, "நீ நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி பிரம்மம் உருவமே இல்லப்பா. அது வெறும் அறிவு. அப்ப அது ஒரு உணர்வு. அப்ப அந்த உணர்விலேயே மனசு உண்டாகி, மனசுலயே உலகம் உண்டாகி, அந்த உலகமே உணர்வு உணருது பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதம்." இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் நல்லா இன்டெப்த்தா புரிஞ்சுக்கணும். உணர்விலேயே மனசு உண்டாகி, மனதிலேயே உலகம் உண்டாகி, அந்த உலகமும் அதே மனதின் வாயிலாக உணர்வினால் உணரப்படுகிற மிகப்பெரிய ஒரு வைபவம் தானுங்க இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த வைபவத்த அது உணருது பிரம்மம். ஆனா அது உணரக்கூடிய ஊடகம் தாங்க இந்த பாடி மைண்ட். அப்ப எந்த பாடி மைண்ட் இத உணருதோ அதுவே பிரம்மம். தத்துவமசி. இப்ப புரியுதா? அப்ப உடனே தத்துவமசின்னு சொன்ன உடனே நீங்க வந்து நான் எங்க தத்துவமசி? நான் எப்படி அதுவாக இருப்பேன்? அப்படின்னு கேள்வி கேட்க கேட்க நீங்க அது ஆகவே முடியாது. ஏன் ஆகவே முடியாதுன்னா, நீங்க இருமைகள் இருக்கிறீங்கல்ல. உங்களால நான் ஏத்துக்க முடியலைல்ல. நீங்க உலகம் இருப்பதாக ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய மனோபாவம், பிரம்மத்த வந்து டாமினேட் பண்ணுது. மைண்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த பிரதிபிம்ப உருவத்த தான்னு நெனச்சுக்கிட்டு, நான் உருவாகி விட்டேன்ங்கிற மாரி ஒரு தனியா ஒரு அதுக்கு இன்டெலெக்ட் வந்துருச்சு. அதாவது காஸ்மிக் இன்டெலெக்ட்ங்கிறது வந்து பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமே. அது தன்னுடைய இதா புரிஞ்சுக்கிச்சு. அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப புரிஞ்சுகிட்ட உடனே அது ஏதோ நானே தனியா இருக்கிறேங்கிற மாரி ஒரு அகங்காரத்த உண்டு பண்ணுது பாருங்க. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்ப இந்த அகங்காரம் தாங்க நம்ம நீக்க வேண்டியது. இப்ப நானுங்கிற ஈகோவே இங்க வந்து உண்மையிலேயே யாருடைய ஈகோ தெரியுமா? ஈஸ்வரனுடைய ஈகோ அது. நீங்களே தான் சாட்சாத் ஈஸ்வரன். ஆனா நீங்க நான் ஈஸ்வரன்னு தெரியாததுனால ஜீவனுடைய ஈகோவா பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜீவனுடைய ஈகோவா உங்கள பார்க்கறதுனால உங்களுக்கு உலகம் வேற மாரி தெரியுது. நீங்க ஈஸ்வரனுடைய ஈகோவா பார்த்தா இந்த உலகமே நானுன்னு தெரியுது. ஆனா எந்த ஈகோவும் இல்லன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுனா, உங்களுடைய உண்மை வைபவம் புரியுது. அதுதான் நீங்க. தத்துவமசி. எப்படி உபதேசிக்கிறாங்க பாருங்க ஞானிகள். அப்ப இதுதான் இன் டெப்த்தான சப்ஜெக்ட். பட் இத வந்து நம்ம மேலோட்டமா படிச்சா புரிஞ்சுக்க முடியாது. இதுல இவ்வளவு ஓமானங்களோட நீங்க உங்கள சுய ஆராய்ச்சி பண்ணணும். சுய விசாரணை பண்ணணும். இப்ப நான் சொன்ன இந்த பாடங்கள உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்ப உங்க மைண்டுக்குள்ள ஒரு ஃபயர் ஆகும் பாருங்க. அட இவ்வளவுதானா? இது தெரியாம நான் இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டேனேன்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து நீங்க மலர்ந்தீங்கன்னா,
நீங்க தாங்க பிரம்மம். அந்த மலர்ச்சி வருவதற்கு தான் இவ்வளவு தேவைப்படுது. அது எப்ப வரும்? எந்த செகண்ட்ல வரும்? எந்த செயல்ல வரும்? அல்லது எந்த வினாடியில வரும்? எந்த வார்த்தையில வரும்? தெரியாதுங்க. அது அவங்களுடைய இன்டெப்த்தான மைண்டினுடைய பியூரிஃபிகேஷன பொறுத்து. மனசு எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த விஷயத்த உள்வாங்கி இம்மீடியேட்டா கேப்சர் பண்ணும். அடுத்த செகண்ட் பிரம்மம் ஆயிடும். அந்த அளவுக்கு அருமையான விஷயத்த சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. இதுதானே அஷ்டாவக்ர கீதை சொல்லுது. அஷ்டாவக்ர கீதைய நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அதுல ஜனக மகாராஜா கேள்வி கேட்பாரு. அத எப்படிங்க காட்டிக் குடுங்கன்ட்டு. குதிரை மேல கால தூக்கி போடுற அந்த வினாடியில தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்பாம்பாரு அஷ்டாவக்ரரு. உடனே இவர் கேட்பாரு. "என்னங்க குதிரை மேல கால தூக்கி ஏறி உட்காரத்துக்குள்ள காட்டிக் குடுத்துற முடியுமா? அப்படின்னா எனக்கு அந்த மாரி காட்டிக் குடுங்களேன்" அப்படிம்பாரு. அது என்னமோ அவர் சாதாரணமா நெனச்சுக்கிறாரு. அதாவது சொல்லும்போது ஈஸியா இருக்குல்ல. அந்த பிரம்மத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு குதிரை மேல ஏறி உட்காரும்போது, நீ ஒரு பக்கம் இருக்கிற அந்த இதுல கால வச்சுட்டு, மறுபக்கம் அந்த இன்னொரு இதுல இருக்குல்ல, அதுக்கு என்ன பேருன்னு மறந்துட்டேன். அதுல அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கால் வைக்கிற இடம் குதிரையில. ஐயா லகான்ங்கய்யா. லகான் மேல கால் வைக்கிறது. லகானுங்கிறது கையில பிடிச்சு இழுக்கிறது. நம்ம இல்ல கால் வச்சு சேனை ஏறுறோம்ல. சேனைங்க. சேனை. சேனை. சேனையினுடைய தொங்குற சேனை. பகுதியில கால் வைக்கிற இடம் இருக்கும். அப்ப சேனையினுடைய தொங்குற பகுதியில கால் வைக்கிறதுல ஒரு பக்கம் நீங்க கால வச்சு, மறுபக்கம் கால தூக்கி போடுறதுக்குள்ள உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும். நீங்க தான் பிரம்மம்ன்ட்டு. அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே, அப்படிப்பட்டவர் யாரப்பா காட்டிக் குடுன்னு சொல்லிட்டு இந்த ஜனக மகாராஜா என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய அரசவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள்கிட்டயும் கேட்பாரு. பெரிய பெரிய புலவர்கள் கிட்ட கேட்பாரு. யாரும் என்னால முடியாது, என்னால முடியாது. அது எப்படிங்க சேனையிலிருந்து கால தூக்கி அந்த பக்கம் போடுறதுக்குள்ள கடவுள காட்டிக் குடுக்க முடியுமா? பிரம்மத்த காட்டிக் குடுக்க முடியுமா? இதெல்லாம் நடக்காத காரியம்ன்றுவாங்க. அஷ்டாவகர் நான் காட்டித் தரேன்பாரு. உடனே அப்ப அஷ்டாவகர் கிட்ட சொன்ன உடனே அஷ்டாவகர் சில கண்டிஷன் போடுவாரு. எனக்கு நீ சிஷ்யன் ஆகணும். நீ பாட்டு நீ அரண்மனையில மேல ராஜா மாரி உட்கார்ந்துட்டு என்ன கூஜாவா மாத்தி நீ கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நீ இப்ப அரசன் கிடையாது. என்னுடைய சிஷ்யன். அப்படி நீ வந்தா சொல்லி தரேன் பாரு. அப்ப உடனே ஜனகர் என்ன பண்ணுவாருன்னா, சரிப்பா நான் என்னுடைய ராஜ்யத்தை விட்டு நான் உங்களுக்கு சிஷ்யனா மாறிடுறேன்ட்டு அப்படியே அவர் கால்ல சரண்டர் ஆகி அவர் கேட்கிறாரு. அப்பதாங்க இது புரியும். அப்ப எதுக்கு இத நம்ம இப்படி கதையில கொண்டு வராங்க? அஷ்டாவக்ர கீதையில ஏன் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, முதல் ஈகோ குரு கிட்ட ஒப்படைக்கணுங்க. முதல்ல நானுங்கிற ஈகோ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால ஆத்மாவை அனுபவமாக்கவே முடியாது. ஏன்னா, அந்த சரணாகதிங்கிறது குருவின் இடத்துல வந்தா தான், நீங்க கடவுள் தன்மைக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா, அந்த ஈஸ்வரனே குருவா வர்றதுனால, நீங்க தனி மனிதன், ஜீவன் அப்படிங்கிற அகங்காரத்துல இருந்துகிட்டு பாடத்த கேட்டீங்கன்னா, இவன் யார் நமக்கு சொல்றது? இவன் என்னத்த பெருசா சொல்லிட போறான்? புக்ல எல்லாத்தையும் இவன் சொல்லிடுவானா? அல்லது அந்த குரு சொன்னாது இந்த குரு சொல்லிட போறானா? அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் குரு கிடைக்க மாட்டாரு. அப்ப அந்த குரு உங்ககிட்ட உண்மையா கிடைச்சாலும், அவர குருவா நீங்க ஏத்துக்காத வரைக்கும் அந்த ஞானம் உள்ள போகாது. அப்ப இங்க முதல்ல குரு சரணாகதி. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கும். அதுக்கு தான் முதல் ஸ்லோகம். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹா. ஏன்னா புரிய வைக்கணும்ல. குரு தான் 3 சக்திகளாக இருக்கிறார். குரு சாட்சாத் பரம் பிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த மாதிரி ஒரு சரணாகதி வந்தா அடுத்த செகண்ட் ஞானம் வந்துரும். அதுதான் இங்க சாஸ்திரமுடைய ஆழமான டெப்த். அதுக்கு தான் அஷ்டாவக்ர கீதையினுடைய ஸ்டோரி. அப்ப இங்க என்ன பண்ணிட்டாரு? அவர் அஷ்டாவக்ரர் கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு போன உடனே சேனத்துல இருந்து கால தூக்கி அந்த பக்கம் போடுறதுக்குள்ள அவர் சொல்லிட்டாரு. இவ்வளவுதான்ப்பா விஷயம். அதே தான் இங்க சொல்லித் தரோம். இப்ப அதே விஷயம் தான் இங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு க்ளூ கொடுத்தாச்சு. இந்த க்ளூ உங்களுக்கு உள்ள போகணும். இந்த க்ளூ உள்ள போலன்னா மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா இந்த லெசனை கேளுங்க. உங்களுக்கு டக்குன்னு உள்ள போய் ஃபயர் ஆகும். அடுத்த செகண்ட் நீங்க அதுவா பிரம்மமா மிளிருவீங்க. அந்த மிளிரு தான் உங்களுடைய வைபவம். அந்த வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சமே உங்களுடைய படைப்பு. இப்படிப்பட்ட படைப்பிலிருந்து எதை நீங்கள் பெற வேண்டும்? எல்லாம் உங்களுடையது. அப்ப அப்படிப்பட்ட இருப்பதெல்லாம் என்னுடைய இருப்பு. நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது. அப்படி உணர்ந்தா நீங்க இந்த உலகத்துக்கு ராஜா. ஆனா நான் வேற, அது வேற அப்படின்னு இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கூஜா. இததான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப நம்ம ராஜாவா மாறணுமா, கூஜாவா மாறணுமாங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் குரு வழிகாட்டுறதுக்கு வராங்க. அப்ப இங்க அஷ்டாவக்ரர் அதை காட்டி கொடுத்த உடனே ஜனக மகாராஜா என்ன ஆயிட்டாரு? அவ்வளவுதான் பிரம்மம் ஆயிட்டாரு. இந்த இந்த ஒரு செகண்ட்ல நடக்க வேண்டிய விஷயங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படிங்கறது இங்க அத்வைத விளக்கமா நம்ம பார்க்கும்போது, இந்த ஸ்லோகம் ஸ்வகத பேதம் இங்க உள்புற வேறுபாடு முழுமையாக நீக்கிவிட்டு ஒரே ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. அது என்ன அப்படின்னா, சத்தினிடத்திலே இருந்து பிரிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இருப்பது அது மாத்திரமே, சத் மாத்திரமே அப்படிங்கிறது தான் எங்க சாஸ்திரத்தினுடைய
மிக உயர்ந்த விஷயமா நாம இந்த இடத்துல 17வது ஸ்லோகத்திலையும் பார்க்கிறோம். அப்ப சத்து வந்து அவயவமற்றது அப்படின்னா, அதுக்கு வந்து கையோ, காலோ, நாக்கோ, மூக்கோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம வந்து கண்ணாடி விமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம உருவம் மாரியே ஈஸ்வரன் இருப்பாரா? அல்லது பிரம்மம் வந்து அப்படியே பெருமாள் மாரி வருவாரா? சங்கு சக்கரதாரியா? அல்லது சிவபெருமான் மாரி ஜடாமுடியில சூலாயுதத்தை எடுத்துட்டு வருவாரான்னா, அப்படிலாம் வரவே மாட்டார். ஆனா அப்படி வருவாருங்கிற மாரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இருமைகள் இருப்பீங்க. அப்ப இந்த இருமை நிலை இருக்கிற வரைக்கும் நீங்க இறைவனாக முடியாது. நீங்க இறைவனாக மாறாத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில பிரகாசம் இருக்காது. ஏன்னா, உங்களுடைய வைபவம் உங்களுக்கு தெரியாத போது நீங்க வேற ஒன்றை சார்ந்து தானே வாழ்ந்தாக வேண்டும். அதுக்கு பேர் தான் அடிமை வாழ்க்கை. அதுதான் ஆண்டான் அடிமை அல்லது தலைவன் தாசன். இப்படி எப்படி வேணா எடுத்துக்கங்க. அதாவது தலைவனாக இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தாசன் அப்படின்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயம். ஆனா அத கடந்து வரும்போது, இங்கு தலைவனும் இல்ல, தாசனும் இல்ல. இங்கு குருவும் இல்ல, சிஷ்யனும் இல்ல. இருப்பது ஒன்றே. அது இறைவன் மட்டுமே. அப்புறம் புரியும். ஆனா பேசிக்கா இதெல்லாம் தெரியணும்ல. பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, புரிதலுக்காக அவன ஒரு பக்குவப்படுத்துவதற்காக மகான்கள் வந்து 1ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கைய பிடிச்சு தான் ஆனா ஆவன்னா எழுதி குடுப்பாங்க. அப்புறம் கைய பிடிச்சு அவங்க எழுதி குடுக்குறாங்கன்ட்டு கடைசி வரைக்கும் பிஹெச்டி போற வரைக்கும் டீச்சர் கைய பிடிச்சு எழுதிட்டு இருக்க முடியாது. ஆரம்பத்துல அவர் கைய பிடிச்சு எழுதி குடுப்பாரு ஸ்லேட்ல. அப்புறம் நம்ம 2, 3 டைம் கிறுக்கி கிறுக்கி பழகுவோம். அப்புறம் நாமளே எழுத ஆரம்பிக்கும்போது நமக்கு லெட்டர் ஸ்பீடா வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேகமா நம்ம எழுதுறோம். அப்புறம் படிக்கிறோம். அப்புறம் நம்ம பெரிய கிராஜுவேட் ஆயிட்டோம். அது மாதிரி இங்க சாஸ்திரம் இவ்வளவு தூரம் கைய பிடிச்சு கூப்பிட்டு வருது. அத நீங்க கரெக்ட்டா பயணம் பண்ணா ஜெயிச்சுக்கலாம். அப்ப இங்க அவயவமற்றதனால் அந்த பிரம்மத்தினிடத்திலே உள்ளே வெளியே என்ற வேறுபாட்டுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. அப்ப நீங்க எங்கிருந்து இங்க வில்ல வெளியேன்னு பாப்பீங்க? எனக்கு உள்ள ஒண்ணு இருக்குது, வெளிய ஒண்ணு இருக்குது. அப்புறம் எனக்குள்ள ஜீவாத்மா, வெளிய பரமாத்மா. அவரு வேற, நான் வேற. அப்புறம் அவர நான் அடையப் போறேன். நான் வந்து கிஞ்சிக்னன், அவர் சர்வக்னன். அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் மைண்டு. அப்ப இத பத்தி நீங்க இந்த செயல்படி நிதித்தியாசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன பண்ணணும்? நிறையவ சத்து தியானம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது இந்த இடத்துல என்னன்னா, அவயவங்கள் இல்லாத இருப்பை நீங்க உணரணும். கடவுள வந்து அவயவங்களோட பார்க்கவே கூடாது. நீங்க தியானம் பண்ணும்போது சிவபெருமான நினைச்சு தியானம் பண்ணீங்கன்னா, ஒரு நாளும் நீங்க கடவுளாக முடியாது. அதாவது கடவுளாகிறதுனா என்ன? உங்களை நீங்கள் உணரவே முடியாது. நீங்க தான் கடவுள். அது நீங்க தெரியாததுனால உங்களால உணரவே முடியாது. வேற ஒரு உருவத்துல கடவுள பார்த்தீங்கனாலும் மாட்டிக்குவீங்க. என்ன 2 பேருக்கு வித்தியாசம்னா, ஒருத்தன் பேயும்பான், ஒருத்தன் கடவுள்பான். அவன் பேய்க்கு அடிக்ஷன் ஆயிட்டான், இவன் கடவுளுக்கு அடிக்ஷன் ஆயிட்டான். ஆனா 2 பேருமே ஒரு வகையில பார்த்தா மனநோயாளிகள் தான். இது வந்து சொன்னா நெறைய பேருக்கு கோவம் வரும். ஆனா உண்மைய சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா டெப்த் அப்படிதான் இருக்கு. இந்த சாஸ்திரத்தினுடைய சப்ஜெக்ட் டெப்த் வந்து அப்படிதான். நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, பேய் பேய்ன்னு சொல்றோம் மனநோயாளி, சாமி சாமின்னு சொல்றவன் பக்தன் பார்க்கிறோம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அவனுடைய பார்வை வேற, இவனுடைய பார்வை வேற. அவனுடைய பார்வை வந்து இன்டீசென்ட்டா இருக்கும். இவனுடைய பார்வை கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். அவனுடைய பிஹேவியர் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். இவனுடைய பிஹேவியர் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். ஆனா போத் ஆர் அடிக்ஷன் தான். ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க. அப்ப இதுல வந்து இந்த 2 பேதமைகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புரிதல் வேணும்ல. அதாவது இங்க சாத்தான்னு ஒண்ணு இருக்குதுன்னு ஒருத்தன் போறான், ஒருத்தன் கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் போறான். ஆனா 2 பேரும் 2 ஆங்கிள்ல போயிட்டு இருக்கிறான். இத ஒருத்தன் பார்க்கறான். இந்த 2மே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தான்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் தான் கடவுள். அவன் தான் நீங்க. அப்ப இதுதான் இங்க பியூட்டி. அததான் இங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்க நியூட்ரலைஸ் பண்றது, பேலன்ஸ் பண்றது, ஜீரோ ஆகுறது. அந்த ஜீரோ தான் உங்களுக்கு இது இருக்குல்ல, தராசுல வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் வந்து 0ல நிக்கும். அது இந்த பக்கம் போனா பிளஸ் ஆகும், அந்த பக்கம் போனா மைனஸ் ஆகும். அப்ப பேலன்ஸ்ல எப்பயுமே 0லயே இருக்கணும். அதே மாதிரி நீங்க எப்பயுமே சமமா இருக்கணும். அப்ப நீங்க சமமா இருந்தா தான் நீங்க பிரம்மம். நீங்க இந்த பக்கம் சாஞ்சாலும் நீங்க கடவுள் ஆயிடுவீங்க. அந்த பக்கம் சாஞ்சா பேய் ஆயிடுவீங்க. அதாவது அது எந்த மீனிங்ல சொல்றேன்னா, இந்த பக்கம் சாஃப்ட்டா போவீங்க, அந்த பக்கம் ஹார்டா போவீங்க. ஆனா இங்க 2மே சாஃப்ட்டும் இல்ல, ஹார்டும் இல்ல. அப்படி ஒரு நிலை இருக்கு. அதுதான் பிரம்ம நிலை. அப்ப இதுலருந்து நீங்க என்ன பிரம்மத்தினுடைய விளக்கம் என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஹார்டும் கிடையாது, சாஃப்ட்டும் கிடையாது. அது ஹாட்டும் கிடையாது, கோல்டும் கிடையாது. அப்ப இருமைகளே இல்லாத தன்மையில் தான் இறைவன் இருக்கிறான். அவன் தான் இறைவன். அப்ப இறைவன வந்து நீங்க ஒப்பீடே செய்ய முடியாது. சூடா இருப்பானா? ஆஹா. சரி அப்ப குளிர்ச்சியா இருப்பானா? கிடையவே கிடையாது. அப்ப ஹார்டா இருப்பானா? ஆஹா. அப்ப சாஃப்ட்டா இருப்பானா? ஆஹா. அப்ப இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் தமோ குணத்திலயும் இல்ல, சத்துவ குணத்திலயும் இல்ல. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? தமோ குணத்துல இருந்தா அவன் கொஞ்சம் ஒண்ணுக்கு ஆகாதவன். சத்துவ குணத்துல தான் இவன் புனிதமானவன்னு நினைக்கிறீங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிக் குடுக்குது?
குணாதீதன் அப்படிங்குது. 3 குணங்களையும் கடந்தவன் இறைவன் அப்படிங்குது. அப்ப இறைவனுடைய வைபவத்தை இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில அது நீதாங்குது. தத்துவமசி. அப்ப அது நம்ம லெவல் அப்ப எப்படி ரைஸ் ஆகணும்? எந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும்? அவ்வளவு ஈஸியா ஆகுமான்னா, மைண்ட் அப்டேட்ன்னு தான் அது நடக்கும். மனசு அப்டேட் ஆகுறது தான் ஒட்டுமொத்த யுனிவர்சலுக்கு உங்க கண்ட்ரோலுக்கு வரும். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இத உள்ள கேட்டு, கேட்டு, கேட்டு இந்த சாஸ்திர அறிவு உள்ள போயி உயரிய ஞானம் உங்களுக்குள்ள உதயமாகும்போது, அந்த மலர்ச்சி உங்களுக்குள்ள மலரும் பாருங்க. அது வார்த்தைகளுக்கு எட்டாதது. அது எந்த ஒரு வெளி விஷயத்திலயும் புரிய வைக்க முடியாது. அது யாருக்கும் சொல்லவும் முடியாது. அதுதானே திருமந்திரம் சொல்லும். "தாய் தன் மணாளனுடன் கூடியதை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்ஙனம்" அப்படின்னு ஒரு திருமந்திர பாடல் இருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவு வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட வந்து அவ கல்யாணமாகி போகும்போது கேட்கிறா, "அம்மா நான் கல்யாணமாகி புதுசா போறேன். எனக்கு எப்படி உறவு கொள்றதுன்னு தெரியல. நீ சொல்லிக் குடு" அப்படின்னா, அது அப்பாவோட உறவு கொண்டத அம்மா மகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? இது திருமந்திரம் பேசுது. புரிய வைக்க முடியாது. அப்ப மகள்கிட்ட என்ன சொல்லுவா அம்மா? "கண்ணே அதெல்லாம் புரிய வைக்கிற விஷயம் இல்லம்மா. நீ கலந்தா தான் புரிஞ்சுக்க முடியும்ன்றுவா." அப்ப அவ போய் தன்னுடைய கணவனோட கலக்கும்போது தான் அது அவளுக்கு அனுபவம் ஆகும். அதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாலும், தாத்தா சொன்னாலும், யார் சொன்னாலும் அவளுக்கு அனுபவம் ஆகாது. அப்ப இது வந்து அவங்கவங்களுக்கான ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ வந்து இன்னொருத்தர்ட்ட போய் எப்படி சொல்ல முடியாது? ஒரு சிற்றின்ப விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஒரு சிற்றின்ப விஷயத்த ஒரு தேர்ட் பெர்சனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அது அவங்கவங்களே அனுபவமாக்கும்போது தான் இதுதானே அந்த இன்பம் அப்படின்னு நமக்கு எப்படி புரியுமோ, அது மாரி பேரின்பத்தை கூட யாரும் புரிய வைக்க முடியாது. அது குருவினாலும் முடியாது. அவங்கவங்களே உணர வேண்டியது. ஆனா காட்டிக் குடுப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க பார்க்கணும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது அவரவர்களுடைய சுய அனுபவம், சுயஸ்வரூபம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் அருமையா எடுத்து சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த இருப்பினிடத்தில எந்த பகுதியும் இல்ல. இங்க வெளியே, உள்ள, பக்கத்துல, சைடுல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுல போய் உருவமே கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த செயல்ல சாதகனுக்கான உபதேச குறிப்பா நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து நான் ஒரு பகுதி, ஒரு பார்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க. அந்த பார்ட்டிகிள்ஸ் நான் வந்து தனி ஆளு, நான் ஜீவனு, இந்த உலகம் பெரிய யுனிவர்சலு, நான் அதுல ஒரு சின்ன பார்ட்டிகிள் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே படிச்ச பாடத்துல ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும். பட் அதெல்லாம் நீங்க அப்டேட் ஆயிட்டீங்க இப்போ. திருப்பி திருப்பி அந்த கீழ சப்ஜெக்ட்லயே போய் சிக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம முறையா வந்துட்டு ரொம்ப ஹையர் லெவல்ல வந்துட்டோம் இப்ப நம்ம சப்ஜெக்ட். இப்ப இங்க கேட்கிறவங்கலாம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன்க்குள்ள வந்து நுழையிற இடத்துல இருந்துகிட்டு நீங்க திருப்பி கீழ போய் கேள்வி கேட்கக்கூடாது. புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இது புரியாது. அதுவும் நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ, இங்க நீங்க வந்து எந்த ஒரு பேதமையும் மனதுக்குள்ள வச்சுக்கவே கூடாது. நான் வேறு, இறைவன் வேறு, அல்லது நான் ஒரு யுனிவர்சல்ல பார்ட்டிகிளு, அப்படி இப்படி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, அந்த பேதமை எண்ணம் என்ன பண்ணும்? உங்கள காட்டிக் கொடுக்கவே காட்டிக் கொடுக்காது. எத்தன பிறவி எடுத்தாலும் காட்டிக் கொடுக்காது. இந்த பிறவி மட்டும் இல்ல. இன்னும் இது மாரி பல பிறவி எடுத்தாலும், நீங்க உங்கள உணரவே முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உடல், மனம், அடையாளம் எல்லாத்தையும் களைஞ்சு எடுத்துட்டு, அந்த ஆத்மா என்றென்றும் முழுமையானது. அதனிடத்திலே துண்டாகவே இல்லை. எதுவுமே துண்டிக்கப்படவே இல்லை. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? அகண்டமான ஒரு பொருள கண்டம் பண்ணிட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல. அகண்டமா இருக்குது அந்த ஆத்மா. அத கண்டம் பண்ணி அதுக்கு தனியா ஒரு பேரு. இது சிவபெருமானு, அது பெருமாளு, அது பிரம்மம், அது இதுன்னு ஏதோ பேர வச்சுக்கிறீங்க. அல்லது நம்ம கண்டம் பண்ணிக்கிட்டு இது சூரியன், இது சந்திரன், இது நானுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இது மாரி கண்டம் பண்றதெல்லாம் மைண்ட் தான் பண்ணும். ஆனா ஆத்மாவாகிய அறிவினிடத்திலே அகண்டம் தான் இருக்கு. கண்டமே கிடையாது. அததான் இங்க சாஸ்திரம் சொல்லி, அந்த பெயர் வடிவம் எல்லாம் ஆத்மாவை வெட்டுவதில்லை அப்படின்னு இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பா உங்களுக்கு புரிய வைக்குது. அப்ப நீங்க இத புரிஞ்சுகிட்டு நடைமுறையில இத கொண்டு வந்துடணும். நீங்க எந்த இடத்துலயும் சறுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். நீங்க இந்த பாடமெல்லாம் படிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, ஜெபம் பண்றது, வேற ஏதாவது சிக்கல்ல போய் சிக்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்கள தெரியவே தெரியாது. அப்ப நீங்க என்னன்னா கதை கேட்கிற மாரி கேட்டு கேட்டு போய் உங்க இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த 5000 பேர் இந்த பாடத்த கேட்பாங்க. 5 பேர் கூட தேற மாட்டாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? பிராக்டிகலா இத பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். இது மாரி எத்தன பேர் வந்தாலும் இப்படியே கதை கேட்கிற மாரி கேட்டு கேட்டு போய் இயல்பா வாழ்வாங்க. அவங்களால இதிலிருந்து விடுதலையாகவே முடியாது. ஏன்னா இந்த உலகம் அப்படி அவங்கள மாட்ட வச்சுடுச்சு. இந்த பற்று வந்து அவங்கள சிக்க வச்சுடுச்சு. அதாவது ஒவ்வொன்னும் உண்மைன்னு மனசு நம்புது. அப்ப உறவுகள நம்புது, உலகத்த நம்புது, உத்தியோகத்த நம்புது, பணத்த நம்புது, பதவிய நம்புது. இத்தனையும் வெளிய இருக்குன்னு நம்புது. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு என்ன பண்ணும்? வாழ்க்கையை இப்படி திசை மாற்றி காட்டி விடுகிறது.
அப்ப இதெல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு ஒரு செகண்ட் உணர்ந்த பிறகு உங்களுடைய வைபவம் தான் நீங்க பிரதிபிம்பிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கே புரியும் போது அங்க உங்களுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இப்ப சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தினுடைய மகிமைய வார்த்தையால் சொல்ல முடியுமா? அதனுடைய பிரகாசம் எப்படி இந்த பூமியையே நிரப்புதோ, அது அதனுடைய கதிர்களானது பூமியில பாயும் போது எப்படி எல்லாமே ஒளிருதோ, அப்படிப்பட்ட ஒரு சூரிய கதிரினுடைய ஒளிர்வும் தன்மைய சூரியன் உணராம இருந்தா அது யாருடைய குற்றம்? சூரியனுடைய குற்றம் தானே. அது மாரி இங்க உங்களுடைய வைபவத்த நீங்க உணராம இருப்பது உங்களுடைய குற்றம் அப்படிங்கிறத இங்க ரிஷிகள் வந்து புரிஞ்சு காட்டுறாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல இந்த செயலினுடைய ஒரே ஒரு சித்தாந்த முத்திரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இருப்பு என்பது பகுதிகள் இல்லாத இருப்பு. அந்த சத்தில் தோன்றும் பெயர்கள், வடிவம் எல்லாம் தோற்றம் மாத்திரமே. அப்ப அந்த அடிப்படையில இங்க நீங்க அந்த சத்து தான் இங்க சித்தா பிரகாசிக்கிறதுனால வரக்கூடிய அந்த வைபவத்த பார்த்து, அந்த சித்து தான் நான் என்று நாம பிடிச்சுக்க கூடாது. அந்த சித்து வந்து அதனுடைய பிரகாசம். ஆனா அந்த சித்து பிரகாசிக்கிறது எங்கிருந்து பிரகாசிக்குது? சத்துனிடத்துல இருந்து பிரகாசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, நீங்க தான் சத்து. அப்ப இங்க எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆறோம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சித்து சித்துன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சத்து சத்துன்னு சொல்றோம். ஆனா சின்ன வேர்டு தான் மாற்றம் பண்றோம். ஒரு டைம்ல வந்து அறிவு தான் நீ, ஆன்மா தான் நீ, அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லும்போது சித்துன்ற வார்த்தை நமக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சுது. இப்ப அந்த சத்திடத்துல இருந்து தான் சித்து வெளிப்படுதுன்னு சொல்லும்போது, அப்ப இங்க சத்தும் சித்தும் பிரிக்க முடியாதது. ஆனால் சத்து இருப்பதினால் தான் சித்து பிரகாசிக்கும். அப்ப சித்து பிரகாசிக்கின்ற பிரகாசத்தினால் வெளிப்படுகின்ற பிரபஞ்சம் இப்படி பிரம்மாண்டமா தெரியறதுனால பிரம்மத்துக்கு அந்த சத்துக்கு வேறாக இல்லைதான். ஆனால் சத்து இப்படி இல்லை. அந்த சத்தினுடைய வைபவம் இப்படி இருக்கிறது என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய ஆழமான உண்மை என்று இந்த செயல் நிரூபிக்குது. அடுத்தது 18வது ஸ்லோகம். நாம ரூபோத்பவஸ்யைவ சிருஷ்டித்வாத் சிருஷ்டிதஹ புரா ந தயோர் உத்பவஸ் தஸ்மாத் சத் நிரம்சம் யதா வியத். இது ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த என்ன சொல்றாருன்னா 18வது ஸ்லோகத்துல, பெயரும் வடிவமும் தோன்றுவதே படைப்பு என்பதினாலே படைப்பு நிகழ்வதற்கு முன்பு அவைகளுக்கு தோற்றமே இல்லை. ஆகவே சத் இவற்றால் பகுக்கப்படாதது, ஆகாசம் போல பகுதிகளற்றது அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அதாவது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஆகாசம் அப்படின்ற நம்ம சொல்றது அந்த வெளி. அந்த வெளியில எந்த பிரிவும் கிடையாது. ஆனா அந்த வெளியில தான் இந்த யூனிவர்சலே இருக்கு, கேலக்சியே இருக்கு. அதாவது வெட்ட வெளிங்கிற ஒரு பிரம்மாண்ட வெளியில, வெளின்னா அங்க ஒன்றும் இல்லாத தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வெளிங்கிற வார்த்தை வந்து ஆகாயம், ஒன்றுமற்றது, சூன்யம், பிரம்மம் அப்படின்னு அதுக்கு பல பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த வெளிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா அதுதான் சத்துங்க. அதாவது வெளின்னா அந்த வெளி மட்டும் இருக்கிறது, அதுக்கு தான் இருப்புன்னு பேரு. இருக்கிறது அப்படின்னு சொல்றத அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா அதுல வந்து ஒரு கேலக்சி உருவாகி, ஒரு கேலக்சில பல கேலக்சி உருவாகிட்டதா சயின்ஸ் சொல்லுது. அப்ப பல கேலக்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கேலக்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. அந்த கேலக்சிக்குள்ள ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றுகிறன. அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு கோள் இருக்கு. அந்த பூமிங்கிற ஒரு கோள்ல மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு எவ்வளவோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். எதுல படிச்சிட்டோம்? சயின்ஸ்ல தானே படிச்சோம். ஏன்னா நம்ம வேற எதுல படிக்க முடியும்? சயின்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குது. இந்த ஒரு பெரிய யூனிவர்சல்ல கேலக்சி இருக்குப்பா. அந்த கேலக்சில வந்து சூரியன் ஒரு மையமா இருக்கு. அதை வச்சு கோள்கள் சுற்றுகின்றன. அந்த கோள்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு. அதுல பூமின்னு ஒரு பந்து இருக்கு. அப்புறம் சூரியன் மாதிரியே சந்திரன் இருக்கு. அப்புறம் செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு அப்படின்னு எல்லா கோள்களையும் சொல்லி டோட்டலா இந்த வானவியல் சாஸ்திரத்தையே வந்து சயின்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குது. இதை வந்து நம்முடைய சனாதன தர்ம சாஸ்திரமும் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இத படைப்பு, சிருஷ்டி இருக்கு இல்லையா? இந்த சிருஷ்டி படைக்கப்படுவதற்கு முன்பு அவைகளுக்கு தோற்றமே இல்லை. ஆகவே சத் என்ற இருப்பு அவற்றால் பகுக்கப்படாதது, ஆகாசம் போல பகுதிகள் அற்றது அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த பிரம்மம்ங்கிறது ஆகாசமா இருக்கு. ஆனா அதுல இருந்து வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம்ங்கிற கேலக்சி வந்து அதுல ஒட்டாம இருக்கு. எதுல? அந்த வெட்ட வெளியில. இப்படி கற்பனை பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் வந்து அப்படியே இமேஜினேஷனுக்கு கொண்டு வரணும். இமேஜினேஷன் எப்படி? அந்த மிகப்பெரிய ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் வந்து கண்ணுக்கு தெரியாதது, எதிலும் ஒட்டாதது, உருவமற்றது. அது ஒரு வெளி. அப்படிப்பட்ட ஒரு வெளியில இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல் கிரியேஷன் ஆகுது. அதுல வந்து ஒரு கேலக்சி வருது. அந்த கேலக்சில சூரியன் இருக்கு.
அதுல இருந்து பல கோள்கள் உருவாகுது. அந்த கோள்களுக்குள்ள நாமெல்லாம் இருக்கிறோம். ஆனா இது எல்லாமே எங்க இருக்கு? அந்த ஆகாசத்திலேயே மிதக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி மிதக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஆகாசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆகாசம் ஏதாவது அதுல போய் தொட்டுக்குதா? ஒட்டிக்குதா? ஒட்டவே இல்ல. அப்ப அப்படி அது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. அத நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு தோற்றம் உருவாகி இருக்குது அப்படின்னா, அது எதனால உருவாச்சு தெரியுமா? அந்த சத்து இருப்பதனால தான் உருவாக்கும். அந்த சத்தே தன்னை பிரதிபிம்பித்து பார்ப்பதனால, சத்தினுடைய வைபவம் தான் இந்த சித்து, இந்த பிரபஞ்சம். அப்ப சத்தினுடைய வைபவமா இந்த கேலக்ஸி கிரியேட் ஆகி, இந்த கேலக்ஸில இவ்வளவு பெரிய விஷயங்கள பார்க்க முடியுது. ஆனா இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே சத்து தான். ஆனா அது பார்த்துக்கிட்டு இருக்குன்ன உடனே நீங்க உங்கள மாரியே மைண்டுக்குள்ளேயோ அல்லது கண்ணுக்குள்ளேயோ போய் பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய வைபவமா உணரப்படுது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்த அது உணர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அது சம்பந்தப்படாம இருக்கு. அசங்கன் அதோடு சங்கமிக்காமல் இருக்கிறது, ஒட்டாமல் இருக்கிறது, தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்து மட்டுமே இருந்தது, இருக்கிறது, இருக்கப் போகிறது. அப்படியே 3 டென்ஸும். ஆனால் வந்து போகின்ற இந்த கேலக்ஸி தோற்றம் மாத்திரமே. அப்படி இருக்கிற கேலக்ஸி தான் நீங்க பகுக்கலாம். தோற்றத்துல வேணா நீங்க சொல்லலாம். ஒரு கேலக்ஸி இருக்குங்க. அதுக்குள்ள சூரியன் இருக்குங்க. அத சுத்தி கோள்கள் இருக்குங்க. அப்படின்னு அத பிரிச்சு, பிரிச்சு பார்ட்டா கழட்டிடலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் மாரி. ஆனா நீங்க ஆகாயத்த கழட்ட முடியுமா? ஆகாயத்த பிரிக்க முடியுமா? ஆகாயத்த உடைக்க முடியுமா? ஆகாயத்த எரிக்க முடியுமா? ஆகாயத்த நனைக்க முடியுமா? முடியவே முடியாதுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே உபநிஷதங்கள் வகுப்புகள்ல பார்த்தோம். உபநிஷதம் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரம்மத்தை எரிக்க முடியாது, பிரம்மத்தை நனைக்க முடியாது, பிரம்மத்தை ஊதி அணைக்க முடியாதுன்னு எல்லாமே சொன்னோம். அப்பல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம பிரம்மம் எப்படி இருக்குமோன்னு தெரியாமயே படிச்சுட்டு இருந்திருப்போம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மம்ங்கிறது ஒரு வெட்ட வெளித்தன்மை அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த வெட்ட வெளித்தன்மை எப்படி இருக்குன்னா, அது உணர்வு மாத்திரம் தான். அப்படிப்பட்ட உணர்வு இப்ப இந்த ஊடகத்தின் வழியாக இந்த பாடிக்குள்ள வந்து தன்னை வெளிப்படுத்தி இவ்வளவு பெரிய ஆகாயமா நான் இருக்கிறேங்கிறத உணர்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். ஆகாயமா இருக்கிற ஒரு பிரம்மாண்ட பொருள் அப்படியே கீழே இறங்குது பாருங்க. எப்படி இறங்குது? இதுவும் ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட்டுங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஆகாயம் அப்படிங்கிற ஒட்டுதல் இல்லாத ஒரு பொருள் ஒண்ண படைக்குது. அது கேலக்ஸி. அந்த கேலக்ஸிக்குள்ள ஒரு சூரியனை படைக்குது. அந்த சூரியனை சுற்றி கோள்களை படைக்குது. அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்த படைக்குது. அந்த பூமிங்கிற பந்துல ஏகப்பட்ட ஜீவராசிகளை படைக்குது. அந்த ஏகப்பட்ட ஜீவராசிகளை புல்லுல இருந்து தொடங்கி புழு, பூச்சி, அப்புறம் ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதன் வரைக்கும் படைக்கப்பட்டதுல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிணாமம் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி மனிதன்னு ஒருத்தன் வரான். அந்த மனிதன்ல ஏகப்பட்ட மனிதர்கள். அதுல நீக்ரோ இருக்கான், அமெரிக்கன்ஸ் இருக்கான், இந்தியன்ஸ் இருக்கான், பல மனிதர்கள். பல செயல்பாடுகள், மனிதர்களிடத்துல பல குணபேதங்கள். அவ்வளவும் படைச்சிடுச்சு. அதுல ஒரு மனிதன் இந்த மாரி ஒரு பாடத்திட்டத்த கேட்கிறானுங்க. இது மாரி ஒரு அத்தியாத்ம ஞானத்த கேட்கிறான். கேட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு புரிஞ்சு, கடைசியில தன்னுடைய சோர்ஸ பார்க்கிறான். ஓ! நான் ஆகாசம் தானா? நான் ஒன்றுமற்ற வெளியா? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிற உணர்வா? அப்ப என்னுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சமா? அப்படின்னு தன்னையே ஒருத்தன் உணர்ந்த மறு வினாடி, இந்த உலகம் எல்லாம் அவனுக்குள்ள போயிடுது. ஏன்னா அவன் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது. எப்படி புரியுதுங்களா? இப்பவும் புரியுதா? இது ஒரு சின்ன க்ளூ. இது ஒரு அந்த சேன கால தூக்கி போடுறதுக்குள்ள பிடிக்க வேண்டிய விஷயம். பிடிச்சீங்கன்னா நீங்க அதுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பை படைத்து, அதிலே ஒரு ஊடகத்தின் வழியாக என்னை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப புரியும். அப்படிப்பட்ட ஊடகம் தான் நீ. தத்துவமசி. அந்த ஊடகமே நான். நானே அந்த ஆகாயம். அப்ப என்னையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னையே நான் இந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணி, பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி, இந்த பாடி மைண்ட் மூலமா நான் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இங்க உடைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இது எத்தனை பேருக்கு உள்ள புரியுதுன்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சவங்க இந்த இந்த வினாடியில ஞானி. இந்த வினாடியில பிரம்மம். அப்படிதான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அதுதான் இந்த 18வது ஸ்லோகம். அப்ப பெயரும் வடிவமும் தோன்றுபவையே. அதைத்தான் படைப்பு என்று சொல்கிறோம். அதனால் படைப்பிற்கு முன்பு அங்கு பெயரும் வடிவமும் இல்லவே இல்லை. ஆக எது இருந்தது? இருப்பு மட்டுமே இருக்கிறது. அதுவே சத், அதுவே பிரம்மம், அதுவே ஆத்மா என்று பல பெயர்களை பெறுகிறது. அப்ப இங்க என்ன? அது எப்படி இருக்கிறது தெரியுமா? அது எதனாலும் பிரிக்க முடியாத ஆகாசம் போன்றது. அதுவே நீ. தத்துவமசி. அந்த ஒரே மகா வாக்கியம் தான். பாயிண்ட் பாயிண்டா பிச்சு உதறாங்க ரிஷிகள். அது எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ அப்படியெல்லாம் பிச்சு பிச்சு உதறிக்கிட்டே இருக்காங்க.
எந்த இடத்துல உங்களுக்கு புரியுதோ அந்த இடத்துல அதை உள்ள புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் உள்ள கொண்டு போகும். அப்போ அந்த புரியறதுக்கான பக்குவம் இருந்த உடனே டக்குன்னு பிடிச்சிக்குவீங்க. பிடிச்ச பிறகு உங்களுடைய வைபவம் உங்களுக்கே தெரியும். இப்ப உங்க வைபவம் உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நான் அப்ப சொன்னேன் பாருங்க கிளாஸ்ல, ஏங்க எவ்வளவு பெரிய ராஜாவா வாழ வேண்டிய நீங்க போய் கூஜா மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களே, இன்னொருத்தர்கிட்ட பிச்சை கேட்கறத விட நீங்க பிச்சை போடுற ஆளா மாறுறது நல்லதா, பிச்சை எடுக்கிற ஆளா மாறுறது நல்லதான்னு நான் கேட்டேன். அப்ப நிறைய பேருக்கு சுருக்குன்னு இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ட்டு. சாஸ்திரம் பேசுது இது. அததான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களிடத்திலேயே எல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் இன்னொன்னு எதிர்பார்த்து வாழணும், இன்னொரு விஷயத்தை தேடணும்? அதை தேடுறது மனசு தானே. எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொல்றது மனசு. அப்ப அந்த மைண்ட் லெவல்ல கீழே இறங்க இறங்க உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்ப நீங்க என்னன்னா சாதாரண ஆளா, அல்பமா, கிஞ்சிக்னா எதுக்கும் சம்பந்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படியே எத்தனை காலம் தான் ஓட்டுறது? இப்ப இந்த பிறவிலேயே நம்ம வேணா அப்படியே பயங்கரமா கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி கிஞ்சி ஒரு பெரிய பணக்காரனாவே மாறி உடம்ப விட்டா மட்டும் அடுத்த பிறவிக்கு நம்ம பெரிய ஆளா வந்துருவோமா? இப்ப நீங்க இந்த பிறவில பயங்கரமா கஷ்டப்பட்டு கோடீஸ்வரனாவே மாறி உடம்ப விட்டுட்டீங்க, அடுத்த பிறவில அதே பணம் சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருமா? எதுவுமே கூட வராதுல்ல. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே, பட்டினத்தார். அப்ப புரிஞ்சுக்குங்க, ஒண்ணுமே இல்ல இங்க, இத்தனை இருக்குங்கிற மாதிரி மாயையில மயங்குறீங்க. அந்த மயக்கம் உங்களை தெரிஞ்சுக்க முடியாம தடுக்குது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அஞ்ஞானம் பாருங்களேன். இதுதான் நமக்கு விடுதலைக்கு தடையா இருக்கு. அப்ப இத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி பாடங்கள்ல உள்ள போய் டெப்தா நம்ம ஊடுருவி பார்க்கிறோமோ, அப்ப என்னுடைய வைபவம் தான் இங்க எல்லாமாக இருக்கிறது. என்னுடைய இருப்பினாலே இங்க எல்லாம் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று உணர்வதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளுங்க. அப்ப இங்க பெயரும் வடிவமும் பார்ப்பதற்கு இருப்பது போல தோன்றுவதற்கு பெயர்தான் சிருஷ்டி. ஆனால் சிருஷ்டிக்கு முன்பாக பெயரும் இல்லை, வடிவமும் இல்லை. அப்ப என்ன இருந்தது? இருப்பு மாத்திரமே இருந்தது. அந்த இருப்பு தான் சத்து. அப்ப சத் மாத்திரமே, அவ்வளவுதாங்க. சாஸ்திரம் ஒரே லைன்ல முடிச்சிடுச்சு. சத் மாத்திரமே. அப்ப அந்த சத்து தான் நீ, தத்துவமசி. இப்படிதான் அருமையா மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம இந்த சைட்ல நிதித்தியாசனத்துக்கு என்ன வரலாம், எப்படி பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? நீங்க தாங்க அந்த ஆகாசம் தியானம் பண்ணுங்க. இதுக்கு பேர் தாங்க வெட்ட வெளி தியானம். இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்ம தியான கிளாஸ்ல எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். எதுவுமே நீங்க அப்ளை பண்றது இல்ல. அதுதான் வெட்ட வெளி தியானம். வெட்ட வெளி தியானத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய இருப்பை பார்த்தீங்கன்னா, உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. வெளி மட்டும்தான் இருக்கும். வெளிக்கு வேற இங்க எதுவுமே இல்ல. படைப்பே இல்ல. படைச்ச மாதிரி தோன்றதெல்லாம் என்னுடைய வைபவம், என்னுடைய சக்தி, என்னுடைய பிரகாசம். சூரியன் மட்டும்தான் இருக்கு. சூரியன் இடத்துல இருந்து வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் தெரிகிற மாதிரி தெரியுது. ஆனா எல்லாம் அதனுடைய வைபவம். அப்ப சூரியன் மறைஞ்சிட்டா இந்த உலகம் மறைஞ்சிடும். இது பிராக்டிக்கலா நீங்க சயின்டிபிக்கலாவே ப்ரூவ் பண்ணலாம். இப்ப சூரியன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எந்த கோள்களும் இருக்காது. அதை நீங்க எப்படி கற்பனை சினிமால பார்த்த மாதிரி வேணா நீங்க நினைச்சுக்கலாம். சூரியன் போன உடனே எல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிச்சு போயிடும் போல் இருக்குங்க. சூரியன் போன உடனே அப்படியே அந்த பூமியில இருக்கிற தாவரங்கள் அப்படியே கருகி போயிடும் போல் இருக்குங்க. அப்படின்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா இங்க உண்மை என்ன தெரியுமா? சூரியன் இருக்கிறதுனால இந்த உலகம் உயிரோடு இருக்கு. இந்த படைப்புகள் எல்லாம், அதாவது இந்த எல்லா கோள்களும் இருக்கிற மாதிரியும், அதுல பூமிங்கிற ஒரு கோள் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அதுல ஜீவராசிகள் எல்லாம் வாழ்வது போலவும் இருக்கிறதெல்லாம் சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணா, சூரியன் இருப்பதனால இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. எல்லாம் காணாம போயிடும். அதே மாதிரிதான் பிரம்மம் இருப்பதனால இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. பிரம்மம் இல்லைன்னா இங்க எல்லாம் காணாம போயிடும். அப்ப நான் தான் அது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது. அதுதான் அப்ப இருந்தே சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்மளால நம்பவே முடியல. அது எப்படிங்க நான் இருக்கிறதுனால உலகம் இருக்கும்? என்னங்க புருடா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த பாடத்துல எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னும் இது மாதிரி பல பாடங்கள் கேட்டாலும் வெற்றி பெற முடியாது. ஆனா ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்க அந்த நுணுக்கத்தை பிடிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களுக்குள்ள மிளிர ஆரம்பிக்கும் பாருங்க. அப்பதான் நீங்களா மாற முடியும். அதுக்கு தான் இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் எங்க நடக்குது? யாருக்கு நடக்குது? மைண்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்க மைண்ட் இதை புரிஞ்சு அப்டேட் ஆகிற வரைக்கும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு நாளும் சாஸ்திரத்தை கேட்கறதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல எப்படி அதை எடுத்துக்கும், எப்படி புரிஞ்சுக்கும், எப்ப ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கைய தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. நிதித்தியாசனத்துல நீங்க ஆகாச சத்து தியானம் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னா, அமைதியா அமர்ந்துக்குங்க. வெட்டவெளி தியானம் சொல்லித்தரேன். வெட்டவெளி தியானத்துல அமைதியா அமர்ந்து கொள்ளணும். எந்த அனுபவங்களும் உங்களுக்கு வரக்கூடாது. எந்த அனுபவம்? இங்க உடல் இருக்கா, மனசு இருக்கா, உலகம் இருக்கா, எதையும் உங்களுக்கு வராத மாதிரி அப்படியே அமைதியா உட்கார முடியுதான்னு பாருங்க. அல்லது உங்களுக்கு திடீர்னு நான் இந்த உடம்புல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு தோணுதா? கவனிங்க. திடீர்னு இந்த மனசு ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டு வருதா? அதை கவனிங்க.
உலகம் பிரம்மாண்ட உலகம் வெளியே படைக்கப்பட்டிருக்குதுன்னு உங்க மனசு சொல்லுதா? அதையும் கவனிங்க. ஆனா, இப்ப நீங்க என்ன கவனிக்கும்போது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இது எல்லாம் வெறும் நாம ரூபங்கள், பெயரும் வடிவங்கள் மாத்திரமே. ஆனால் நானோ இவைகளுக்கெல்லாம் சாட்சி மாத்திரமே. இப்படி பண்ணீங்கன்னா போதும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மா அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய சொரூபத்த நீங்க வெட்டவெளித்தன்மையில பார்க்கணும். ஒன்றுமற்ற நிலையில உங்களுக்கு உடம்பே இல்ல. இந்த உடம்பே இல்லாத மாரி ஒரு இமேஜ கற்பனை பண்ணிக்கங்க. அப்படியே கை உள்ள போகும். அங்க குடல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு மனித உருவம் மாரி இருக்கும். அத கைய உள்ள விட்டு வெளிய எடுக்கலாம். அப்படி ஒரு ஆகாய தத்துவம். அது மாரி நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க ஆகாயம். ஆனா, உங்களுக்கு ஒரு உடம்பு உண்டான மாரியும், அந்த உடம்புல இத்தன உலகங்கள் உண்டான மாரியும் இப்படியெல்லாம் மனசு உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப இங்க உடல், மனம், உலகம். இத கவனிக்கிறது யாருங்க? அவன் தாங்க நீங்க. இங்க ஒரு உலகத்த உண்டு பண்றதும், இங்க ஒரு உடல உண்டு பண்றதும், மனசு இத்தன வடிவங்கள காண்பதும், எது பார்த்துக்கிட்டு இருக்கோ, அந்த சாட்சி தான் நீங்க. அப்ப இவைகள் எல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான். ஆனால் இவைகளுக்கு சம்பந்தப்படாதவன் நான். அதுதான் சாட்சி, சாட்சின்னு சாஸ்திரம் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க இந்த மாரி வெட்டவெளி தியானத்த இப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது ஒரு அனுபவத்த குடுக்கும். இது ஞான பாதையில இந்த விஷயத்த கேட்டு உணர்றது ஒரு பாயிண்ட்டு. இந்த மாரி மனதளவுல பிராக்டிஸ் பண்றது ஒரு பாயிண்ட்டு. பட் இது 2மே கை கொடுக்கும். ஏன்னா, உங்களுக்கு ஞானத்தினால புரியாத விஷயம், பயிற்சியினால புரிய வரும். அப்படியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பட் இது வந்து இருமைகள் தியானம் கிடையாது. ஒருமை தியானம். உங்கள உணர்ற தியானம். நீங்க இருக்கிறதுனால எல்லாம் இருக்குன்னு நீங்க உங்கள உணர்றீங்க பாருங்க. அங்க நீங்க இன்னொரு பொருள தியானிக்கல. நான் சொல்ற தியானம் வந்து 2வது பொருளை தியானிக்கக்கூடிய தியானத்த நான் கத்துக் குடுக்கிறது கிடையாது. ஏதோ சிவபெருமான நெனச்சுக்கிட்டு கற்பனையில உட்காருங்க. அவர் அப்படியே ஜடாமுடியில வர்றதா பாருங்க. அவர் முன்னாடி நெற்றிக்கண் அப்படியே திறக்குதான்னு கவனிங்க. அவர் கையில தங்கத்துல சூலாயுதம் வச்சிருக்காரா? வெள்ளியில சூலாயுதம் வச்சிருக்காரான்னு கவனிங்க. அப்படி நான் சொன்னேன்னா, அதுக்கு பேரு இருமை தியானம். அதாவது நமக்கு வேற கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏதேதோ வச்சுக்கிட்டு இருக்காரு கையிலன்ட்டு. இப்ப நான் சொல்றது, நீங்களே வெளி. உங்களுடைய வைபவம் தான் இந்த உலகம். அப்ப உங்க மூலமா வெளிப்படுற இந்த வைபவத்துல உங்களிடத்திலேயே உருவாக்கப்பட்டது மனசு, உங்களிடத்திலேயே உண்டாக்கப்பட்டது உடல், உங்களிடத்திலேயே உண்டாக்கப்பட்டது உலகம். அப்ப இங்க உடல், மனம், உலகம் என்பது உங்களுடைய இருப்பினாலேயே இருக்கிறது. அதுதான் நான். ஆனால் நான் எப்படி அது பார்க்கிறேன்? மனசுங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா டைரக்ட்டா அந்த மனசுங்கிற ஊடகத்த வச்சு நான் ஒரு உருவத்த உண்டு பண்றேன். அதுதான் இந்த பாடி. அப்ப இந்த பாடி மூலமா இவ்வளவு கிரியேஷன கிரியேட் பண்ணி, இதுல சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இத்தனையும் நான் இல்லாமல் எப்படி ஒளிர முடியும்? நான் இருப்பதினால் தான் இங்க சூரியன் ஒளிர்கிறது. நான் இருப்பதினால் தான் சந்திரன் ஒளிர்கிறது. நான் இருப்பதினால் தான் விண்மீன்கள் ஒளிர்கின்றன. கடோபனிஷதம். அப்ப இப்படி நீங்க புரிஞ்சுகிட்டு பார்க்கும்போது, எல்லாமே நீங்க தான். நீங்க இருக்கிறதுனால இருக்குது. நீங்க இல்லன்னா எதுவுமே இருக்காது. இப்ப மீண்டும் இதையே நம்ம சொல்லும்போது, இப்ப உங்க மனசு கொஞ்சம் அப்டேட் ஆகும். இப்படிதான் அப்டேட் ஆகி நீங்க உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள போக முடியும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு இந்த செயல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 18வது செயல்ல, நான் உலகத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்க கரைஞ்சு போயிடணும். நீங்க வந்து ஒரு பார்ட்டிகளோ அல்லது நான் ஒன் ஆஃப் த பார்ட்டோ இங்க கிடையவே கிடையாது. உலகம் சத்தில் தோன்றுகிறது. சத்திலிருந்து பிரிக்கப்படவே இல்லை. இங்க சத்து மட்டும் தான் இருக்கிறது. அதனுடைய சித்து பிரகாசம் தான் உலகம். அப்ப சத்துனுடைய சித்து பிரகாசமா இருக்கிற இந்த உலகத்த இருக்குன்னு நம்புறது தான் இங்க மைண்ட். அந்த 2யுமே பிரிச்சு பார்த்துக்கிற இடையில வந்த ஊடகம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை இன்டலெக்ட்டா மாத்திக்கிச்சு. அப்படி மாத்திக்கிட்டதுனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மைண்டினுடைய இன்டலெக்ட் தன்மை தான் நம்மள இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதனால அந்த இன்டலெக்ட் என்ன அகங்கார இன்டலெக்ட். அததான் நம்ம சொல்றோம். அத வந்து நீங்க உங்களுடைய திறமைன்னு பாத்திரக்கூடாது. அது உங்களுடைய அறிவுன்னு நினைச்சிடக்கூடாது. அது உங்களுடைய அகங்காரமா நினைங்க. அந்த அகங்காரம் தான் உங்களை அறிவதற்கு தடை. உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கு தடை. அப்ப நான் இந்த ஈகோவுல சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த பாடி, நான் இந்த மைண்டு, அப்படி என்னாலதான் எல்லாம் நடக்குது. நான் இருக்கிறதுனால தான் அதை பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் மனசு தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பாடி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க பாடியும் உண்மையிலேயே இல்ல, மைண்டும் உண்மையிலேயே இல்ல. இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அதுதான் நீங்கன்னு உங்களுக்குள்ள புரிஞ்ச மறுவினாடி, உங்களுக்கு எல்லாம் உங்கள விட்டு போயிடும். பயம் போயிடும், கவலை போயிடும். என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அத்தனை நெகட்டிவ் எனர்ஜி காணாம போய், உங்களுடைய வைபவம் உங்ககிட்ட இருந்து பிரகாசிக்க வரும் பாருங்க. அந்த பிரகாசம் தாங்க உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கிற கற்பக விருட்சம்.
இப்ப நான் திருப்பி உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். ஏன்னா நெறைய பேர் வந்து எனக்கு ஒண்ணுமே இப்ப ஆன்மீகத்துல இப்ப நான் வெற்றி பெறவே முடியல. ஆன்மீகவாதியா போயிட்டா பிச்சை எடுக்கணும் போல இருக்கு. எல்லாத்தையும் விட்டுடுன்னு வேற ஆன்மீகத்துல சொல்லிட்டாங்க. பற்றறுங்கிறாங்க. அப்ப நான் எல்லாத்தையும் விட்டு வெறும் கோமணத்தோட ரமணர் போய் உட்கார்ந்த மாரி உட்கார்ந்துக்கிட்டா தான் நான் அடைய முடியும் போல இருக்கு. அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது ஒவ்வொருத்தருடைய புரிதல் வேற வேற மாரி இந்த உலகத்துல டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே வாழ்ந்து காட்டினுடைய வாழ்க்கையினுடைய சாரத்த நீங்க ஒட்டுமொத்தமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவரவர்களுடைய பிராரப்தத்தின்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவர மாரியே நீங்க வாழணும்னு எதிர்பார்க்கிறது உங்களுடைய அஞ்ஞானம். அதனால தான் ரோல் மாடல் எடுத்துக்க கூடாது, மேனரிசம் எடுத்துக்க கூடாதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டே இருப்பேன். இப்ப ரமணர பார்த்துட்டு ரமணர ரோல் மாடலா எடுத்தா நீங்க என்ன ஆவீங்க? கோமணம் கட்டிட்டு போயிடுவீங்க. அப்ப கோமணம் கட்டிட்டு ரமணர் மாரியே போய் உட்கார்ந்தா தான் நீங்க அந்த நிலைய அடைய முடியுமான்னா எப்படி முடியும்? முடியாதுங்கிறேன் நானு. ஏன்னா, ஒவ்வொருத்தருடைய இது தனித்துவம். ஒவ்வொருத்தரும் யூனிக்கா இருக்காங்க. இப்ப உங்கள மாரி உங்க வீட்ல இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? அது நடக்காது. அது மாரி ரமணர் மாரி நீங்க மாற முடியுமா? அது நடக்காது. அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாரி ரமணர் மாறிடுவாரா? அது நடக்காது. அல்லது ரமணர் மாரி விவேகானந்தர் மாறிடுவாரா? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா விவேகானந்தருக்கு ரமணருக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அப்ப இவங்களும் மகான்கள் தானே! அப்ப நீங்களும் மகான்கள் தான். ஆனா நீங்க என்ன நெனச்சுட்டீங்க? நான் ரமணர் மாரி இல்ல, நான் சாதாரண மடையன். ஆனா விவேகானந்தர் மாரி இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு நெனச்சுக்கிட்டீங்கிறது யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு. உங்களுடைய தனித்துவம் உங்களுக்கே உரித்தானது. உங்களுடைய திறமை உங்களுக்கே உரித்தானது. அது எதற்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்களோ, அதுவே உங்களுடைய வைபவம்ங்க. அதுவே உங்களுடைய வைபவம். ஏன்னா அதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த வைபவத்த நீங்க வெளிப்படுத்தினா போதும். அத மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அதை ஒளித்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது இந்த அவசியம் எதனால் வருது தெரியுமா? அஞ்ஞானத்தினால் வருகிறது. தன்னை பற்றிய அறியாமையினால் வருகிறது. நான் யார் என்று புரியாமையினால் வருகிறது. இது யாருக்கு புரியுமோ அவன்தான் சாட்சாத் பிரம்மம். அவன்தான் அந்த இருப்பு அப்படிங்கிறத சொல்லும்போது, அந்த நிலைக்கு நீங்க வரும்போது இங்க உலகத்துல நீங்க அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய படைப்பே இந்த உலகம். நீங்க படைச்ச பொருளுக்கு வந்து நீங்களே ஏங்கிட்டு உட்கார்ந்தா எப்படி கேவலமா இருக்கும். அப்படிதான் இங்க நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. அத புடிச்சுக்குங்க. இப்படிதான் இந்த சாஸ்திரம் வந்து நமக்கு வெளிப்படையாவே சொல்லுது. இது ஒவ்வொருத்தரும் சொல்ற ஆங்கிள் தான் வேற வேற. அப்புறம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற ஆங்கிள் தான் வேற வேற. இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படித்தான். அப்படிதான் அந்த படைப்பே. அது அவங்கவங்க மனநிலை, அவங்கவங்களுடைய மனோபாவம், அந்த தேடுதல், ஆழம், குருமார்களுடைய அணுகுமுறை. அப்படி சொல்லலாம். அந்த குருமார்களுடைய அணுகுமுறை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சிஷ்யர்களுடைய அணுகுமுறை, இப்படி எல்லாம் மாறுபட்டு இருப்பதனால, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி பிரச்சனையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா என்பது பூரணம். பிரம்மம் அந்த சத்து என்பது பூரணம். அதை பிரிக்கவே முடியாது. பிரிந்தது போல, பிரிந்து இருப்பது போல, அது உலகமாக மாறிவிட்டது போல, அதிலே மனிதன் என்ற நான் உருவாகி விட்டது போல நினைப்பதெல்லாம், அந்த ஊடகம் இருப்பதினால் அப்படி மைண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நான் அல்ல அப்படின்னு நீங்க அத தூக்கி வீசிட்டு உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள போய் நின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய பவர்ன்னு தெரியும். அந்த மைண்டே உங்களுடைய பவர்ன்னு தெரியும். அப்ப அந்த பவர நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. தெரியாம போய் உங்கள தாழ்வு மனப்பான்மையில நானு கிஞ்சிக்னன்னு நெனைக்கிறதும், நான் மனிதன் என்று நினைப்பதும், என்னால ஒண்ணும் முடியாது என்று நினைப்பதும், அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப நீங்க ஒரு அப்டேஷன் மெத்தட்ல மேல வந்துட்டீங்க. ஆனா பர்ப்பஸ யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. இன்னொரு மெத்தட்ல சொல்லட்டுமா? புரியிற மாரி. அதாவது இளைஞர்களுக்கு புரியிற மாரி, வயதானவர்களுக்கு புரிய வேண்டியதில்ல. இளைஞர்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப நான் வந்து இருக்கிறதுலயே அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன். அதனுடைய விலை வந்து 50,00,000. 50,00,000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர்ல ஹையர் லெவல் ப்ராசஸர் வச்சிருக்கேன். பவர்ஃபுல் ப்ராசஸர். பவர்ஃபுல் ரேம் எல்லாமே ஹை ஸ்பீட் டெக்னாலஜி. அப்புறம் சாஃப்ட்வேரும் பயங்கரம். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் அதுல போட்டிருக்கேன். ஏதாவது இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சாஃப்ட்வேர கூட கிரியேட் பண்ணி உள்ள போட்டேன். அது வந்து நாசாவே வச்சுக்கல. அந்த சாஃப்ட்வேர் நாசா கிட்டயே இல்லன்னு வச்சுக்கங்க. நாசாங்கிறவன் எவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் வச்சிருப்பான்? எதுக்கு நாசா அவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் வச்சிருக்கான்? விண்வெளி ஆராய்ச்சி பண்றதுக்கு. அத விட ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் என்கிட்ட போட்டு, நான் ஒரு 50,00,000 ரூபாய் கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப நான் என்ன பண்றேன், அவ்வளோ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு, நான் வெறும் Photoshop போட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வெறும் ஒரு Photoshopஅ போட்டு, அதுல வந்து அப்படியே ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்க. இதுக்கு யார் பொறுப்புங்க? கம்ப்யூட்டர் பொறுப்பா? அந்த Photoshopஅ வச்சு வொர்க் பண்ணிட்டு இருக்கிற நான் தான் பொறுப்பு. அது மாரி
இப்ப உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹார்ட்வேர் இருக்கு பாருங்க, பாடி. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க, மைண்ட். அது வந்து இன்ஃபினிட்டிங்க. இப்ப நான் சொல்றது கூட ஒரு சின்ன லெவல்ல அடக்கிட்டேன். 50,00,000 நான் அடக்கிட்டேன். சிலர் சொல்லலாம், என்னங்க 50,00,000 ₹5,00,00,000 கம்ப்யூட்டர்லாம் நான் வச்சிருக்கேன் தெரியுமான்னு கூட சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ₹5,00,00,000 கம்ப்யூட்டர் வச்சிருங்க. ₹50,00,00,000 கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு வெறும் வெறும் போட்டோஷாப் அல்லது வெறும் வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அது யூஸ்லெஸ் தானே. உங்களுக்கு வெறும் வேர்ட் தான் தெரியும் அல்லது வெறும் போட்டோஷாப் தான் தெரியும். ஆனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் தேவையா உங்களுக்கு? காசு இருக்குங்கிறதுக்காக 5 கோடி போட்டு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு வெறும் வேர்ட் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் தப்புங்க? உங்க தப்பு தானே. அத வந்து அப்படியே உங்க லைஃப்ல கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இப்போ உங்களுடைய பாடி ஹை ஸ்பீட் லெவல்ல ஹார்ட்வேருங்க. உங்களுடைய மைண்ட் ரொம்ப ஹை லெவல் சாஃப்ட்வேருங்க. அது 2க்குமே நான் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணுமா? அதாவது எப்படி விளக்கம் கொடுக்கணும்? இந்த ப்ராசஸருங்க, கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க அப்படின்னா, இந்த மதர் போர்டுக்கு இந்த ப்ராசஸர் போடலாம். இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ்ல வந்து ஹையர் லெவல்ல 11 போடுங்க அல்லது 12 போடுங்க. இல்ல இன்னும் கூட அட்வான்ஸா வேணா 15, 20 கூட போட்டுக்கலாம்னு சொல்லலாம். அதெல்லாம் கூட ஒரு பவுண்டரி தானே. ஆனா உங்களுடைய பாடி, மைண்ட் வந்து இன்ஃபினிட்டிங்குது. சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டியா இருக்கிற ஒரு விஷயத்துல எல்லை இல்லாத ஒரு ஹார்ட்வேர், எல்லை இல்லாத ஒரு சாஃப்ட்வேரை கையில வச்சுக்கிட்டு வாழத் தெரியாம வெறும் வேர்ட் டாக்குமெண்ட்லயும் போட்டோஷாப்லயும் ஒர்க் பண்றது யார் தப்பு? உங்க தப்பு தான். நீங்க தான் மாத்திக்கணும். இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையும் மாறும், உலகமும் மாறும், எல்லாம் மாறும். உங்களுடைய இருப்பு உங்களுக்கு தெரியும். நேரம் கருதி வகுப்பை இந்த 18வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத். நன்றி சுவாமி. நன்றி குருஜி. நன்றிகள் சுவாமி. நன்றிங்க சுவாமி.